بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وسلم ما رأيت رجلا أشد عليه الوجع من رسول الله صلى الله عليه وسلم. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்குகின்ற அந்த நேரத்திலே மா ரஅய்து ரஜுலன் அஷத்த அலைஹில் வஜு, நபியை விட அதிகம் வழியை தாங்கக்கூடிய கடுமையான வழியை தாங்கியுள்ள ஒரு மனிதராகத்தான் நான் பார்த்தேன், வேறு யாரையும் அவ்வாறு நான் பார்க்கவில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிமில் 5022வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரண நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சிரமம், அந்த ஒரு கஷ்டம், அவர்களுக்குண்டான அந்த தலைவலி, அதை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான வேதனையை தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இது போன்று யாரையும் நான் பார்க்கவில்லை, அந்த அளவிற்கு உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதற்கடுத்து அதே செய்தியிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். அவர்கள் சிரமப்படுகின்ற அந்த நிலைகளை பார்த்துவிட்டு அவருடைய தலையில் என் கைகளால் தடவினேன். அப்படி தடவியதற்கு முன்பு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக லதுஅக வஅகன் ஷதீதன், நீங்கள் கடுமையான துன்பத்தில் இருப்பதை நான் உணர்கின்றேன் என்று அவர்கள் கூறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகால அஜல், உண்மைதான், நான் கடுமையான வேதனையில் இருக்கின்றேன். அவர்களே அந்த வேதனையை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அது எந்த அளவிற்கு இந்த வேதனையுடைய உச்சகட்டத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியை சொன்னார், இன்னி உஅக கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையை நான் அனுபவிக்கின்றேன், நான் உணர்கின்றேன். ஒரு மரணத்துடைய நேரத்திலே அந்த சக்கராத்துடைய காலத்தில் இருக்கின்றது, அது எவ்வளவு கொடுமையானது, ஒரு கொடூரமானது. அதை சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் அதை பார்த்து என்ன செய்வார்கள், இப்படி ஒரு சிரமத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றானே என்று உணர்வார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். உறவுக்காரர்களே என்ன செய்வார்கள், அல்லது பெற்ற பிள்ளையாக இருந்தால் தன் தாயை தன் தந்தையை பார்த்தவர் என்ன செய்வார், மனதால் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த நிலையைத்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்கள் கடுமையான வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எல்லாம் உடைத்தது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மரண நேரத்திலே சக்கராத்துடைய காலத்தில் ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுமோ அதுபோன்று 2 மனிதருடைய வேதனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது வகுல்து தாலிக்க அன்னலக அஜ்ரைனி, அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களுக்கு 2 கூலி இருக்கின்றதா இதற்கும் என்று கேட்கும் பொழுது, கால நஅம், ஆம் அஜல், உண்மையில் எனக்கு 2 கூலி இதற்கும் இருக்கின்றது சொல்லிவிட்டு ஒரு பொதுவான செய்தியை சொல்கின்றார்கள், மாமின் முஸ்லிமின் யுஸைபுஹு அதன் மின் மர்தின் ஃபமா சிவாஹு இல்லா ஹத்தல்லாஹு பி ஸய்யாத்தி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, முஸ்லிமான ஒரு மனிதருக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அல்லது அவருக்கு ஒரு நூல் தைத்து விட்டால், அதன் மூலியமாக அவர் அடைகின்ற அந்த வேதனை இருக்கின்றதே, அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலும் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர்கள் எப்படி பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து நாம் ஆனந்தம் கொள்ளக்கூடாது. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஆனந்தம் கொள்ளாதீர்கள், அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அதை அன்னை ஆயிஷா அவர்கள் மினாவுடைய நேரத்திலே இருக்கும் பொழுது, அதுவும்
முஸ்லீம்ல வரக்கூடிய 5025வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது மினாவை நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞர் எங்களை கடந்து செல்கின்றார். கடந்து செல்லும் பொழுது அவர் தடுக்கி கீழே விழுந்து விடுகின்றார். இந்த நிலையை பார்த்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், தப்பித்தவறு இவர் கீழே விழுந்திருந்தால் அவருடைய முகம் மூக்கு எல்லாம் உடைந்திருக்கும் என்று அவர்கள் சொல்லி சிரிக்குகின்றார்கள். இதை பார்த்து அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், லா தல்ஹகு, சிரிக்காதீர்கள். ஃபைன்னி சமஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் முஸ்லிமின் இஷாக்கு ஷௌகதன் ஃபமா ஃபௌகஹா. நீங்கள் சிரிக்க வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை என் செவியால் நான் கேட்டிருக்கின்றேன். எந்த ஒரு முஸ்லிமும் அவன் அந்த மனிதருக்கு ஒரு முள் தைத்து விட்டால் கூட, அல்லது அதை விட கடுமையான ஒரு வேதனை ஒரு அனுபவித்தால், இல்லா குத்திபலகு பிஹா தரஜத்துல், அவருக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. ஒரு முள் தைத்தால் கூட அதனால் ஏற்படுகின்ற வேதனை காரணமாக அவருக்கு பதவி உயர்த்தப்படுகின்றது. அதாவது ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் நாம சில பேர் எப்படி நினைப்போம், என்ன பாவம் செஞ்சானோ இவ்வளவு துன்பத்தை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான், அவர் படுகின்ற ஒவ்வொரு சிரமத்திற்கும் அவருக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்ற வார்த்தையைத்தான் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது, மக்களுக்கு மத்தியிலே மனித நேயத்தை உருவாக்கக்கூடியது. இந்த நிலையைத்தான் உங்களுடைய வாயிலிருந்தும் வார்த்தைகளிலிருந்தும் அது வெளிவர வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார், உணர்த்துகின்றார்கள். எனவே ஒரு சிரமப்படுகின்றார், ஒரு நோயாளியை சந்திப்பை கொண்டாங்க, நன்மைகளே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கடுத்து அந்த நோயாளிக்கு நோய் வந்ததின் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆகையினால் நம்முடைய எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் ஒரு முள் தைத்தால் கூட அல்லாஹ் அதற்கு நமக்கு என்ன செய்கின்றான், கூலி கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, என்ன வாயா அஜபா, ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு மூமினுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றான், அதனாலும் அவனுக்கு கூலி கிடைக்கின்றது. ஒரு மூமின் சிரமப்பட்டாலும் அதற்கு அந்த சிரமத்தை அவன் பொறுமையின் காரணமாக அதற்காகவே அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்கின்றான். நன்மை ஏற்பட்டாலும் அவனுக்கு கூலி, அவனுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் என்ன இருக்கின்றது, கூலி இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.